ஆல். இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க? என்னோட அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு ஒரு மசாலா பவுடர் அரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கடலைப்பருப்பு, ஜீரகம், தனியா, வரமிளகாய் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு கலர் மாறி வர அளவுக்கு வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து அரை கப் துவரம்பருப்பை குக்கரில் வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு தாளித்து விட்டுடலாம். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக நறுக்கின மஞ்சள், பூசணிக்காய், சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் மஞ்சத்தூள், அரைச்ச மசாலா பவுடர், வேக வச்ச பருப்பு, சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசலாம் போய் காய் வெந்ததும் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.